நாட்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 7 வார்த்தைகளை பார்த்து வருகிறோம். இது வரைக்கும் எத்தனை வார்த்தை பார்த்துருக்கிறோம்? 4 வார்த்தை பார்க்குறோம். இந்த 7 வார்த்தையும் அன்பினுடைய இலக்கணம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் தான் அன்பு ஊற்றி இருக்கிறத பார்க்குறோம். முதலாவது வார்த்தை மூலமாக அன்பு மன்னிக்கக்கூடிய இருதயம் கொண்டதுன்னு பார்க்குறோம். 2வது வார்த்தையின் மூலமாக அன்பு மீட்கக்கூடிய இருதயம் கொண்டதுன்னு பார்க்குறோம். 3வது வார்த்தையின் மூலமாக அன்பு இறுதி வர பராமரிக்கக்கூடிய இருதயம் கொண்டது, பாதுகாக்கக்கூடிய இருதயம் கொண்டதுன்னு பார்த்தோம். கடந்த வாரம் 4வது வார்த்தையின் மூலமா அன்பு ஜீவனையும் இழக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு 5வது வார்த்தை என்ன வார்த்தை? இங்க இருக்குது. வெரி குட். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம், 157வது பக்கம், 157வது பக்கம், 28ல இருந்து 30 வசனம் வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். வெரி குட். நம்ம ஜெபம் பண்ணி இந்த வார்த்தைகளை சொல்லிக்கலாம். பரிசுத்த தேவரி, இது பரிசுத்த தேவகுமாரன் கல்வாரி சிலுவையிலே பேசிய இந்த 5வது வார்த்தையிலே அடங்கியுள்ள சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஆவியானவருடைய துணை இல்லாமல் நீர் எங்களிடத்தில் இரக்கம் செய்யாமல் இந்த வசனங்களுடைய அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள இயலாது. எங்கள் பாவிகளும் அறிவினர்களும் அதீனர்களுமான ஜனங்கள் உமது கிருபைக்கும் உமது அன்புக்கும் தகுதியற்றவர்கள். இப்பொழுதும் எங்களோடு இடைபடும். இந்த வார்த்தையின் மூலமாய் எங்கள் கண்களை திறந்தருளும். சிலுவையிலே உமது குமாரன் சந்தித்த பாடு, அவருடைய அன்பின் சுபாவம், அவரது மகத்துவம், மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் கண்டு கழிகூர்ந்து எங்களை அதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு நீதாமே உதவி செய்யும். ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த 5வது வார்த்தை இருக்கிற 7 வார்த்தையில ஏதாவது ரொம்ப சின்னோண்டு வார்த்தை. மற்ற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 சென்டென்ஸ் இருக்கும். இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா தமிழில் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் தர்ஸ்ட் அப்படின்னு ஒரு 5 எழுத்துல சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் மூலமொழியில் பார்த்தீங்கன்னா 4 எழுத்து தான் இருக்கும். 4 எழுத்து தான். ரொம்ப சிறுமையான ஒரு வார்த்தை. இப்போ முதல் 3 வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு மனிதனிடத்துல பேசுகிறார். 4வது வார்த்தை இயேசு பிதாவின் இடத்துல பேசுகிறார். இந்த 4ல இருந்து 6, 5, 6, 7 வார்த்தை தன்னிடத்துல பேசுகிறார். தன்னை பற்றி இயேசு சொல்லுகிறார். அது ரொம்ப குறிப்பா இந்த வார்த்தை தாகமா இருக்கிறேன் அப்படின்ற இந்த வார்த்தை எதை அன்பு பத்தி என்ன சொல்லுங்க? தாகமா இருக்கிறேன் அன்புக்கும் போது என்ன சொல்லணும்? தாகமா இருக்கிறேன்ற வார்த்தை நமக்கு பிரதானமா என்ன சொல்றதுன்னா அன்பு பிரிந்து வாழாது அப்படின்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 28வது வசனம் சொல்லுது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. இதுக்கு அடுத்து எல்லாம் முடிந்துன்ற வார்த்தையை நம்ம 30வது வசனத்துல பார்க்க போறோம். இப்ப அவர் அறிந்திருக்கிறார். அவர் எப்போ அந்த வார்த்தையை சொல்றாருன்னு பார்க்கும்பொழுது அவருடைய கடைசி நொடி. எல்லாம் முடிந்தது என்று இயேசுனா என்ன முடிஞ்சு சொல்லுவாங்க? என்ன முடிந்து அவர் தாகமா இருக்கேன்னு சொன்னார்? மனிதனுடைய ரட்சிப்புக்கு செலுத்த வேண்டிய எல்லாம் முடிந்தது. பஸ்கா பலியிடப்பட்டா இனி ஆசாரியர் வெளியே வந்து ஆசீர்வதிக்கணும். அந்த ஆராதனுடைய நிறைவு, அந்த பஸ்காவினுடைய நிறைவு என்னன்னா கடவுளுடைய சமூகத்துல இரத்தத்தை தெளித்து அப்பத்தை அவர்களுக்கு படைத்து அந்த ஆட்டுடைய இரத்தத்தை பலிபீடத்து கொம்புகளையும் மகாபரிசுத்த ஸ்தலத்திலையும் தெளிச்சுட்டு அவன் திரும்பி வந்துட்டான்னு சொன்னா ஆராதனை முடிஞ்சு. இனி அவன் அந்த ஆசாரியன் அந்த மக்களை பார்த்து ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், கடவுளோடு அவர்கள் ஒப்புரவாக சொல்லணும். தேவனையும் அந்த மக்களையும் இணைக்கக்கூடிய செயல் அந்த ஆசாரியன் செயல். அதுதான் இப்போ இயேசு செய்கிறார். இயேசு கடவுளுடைய உக்குற கோபத்தை சகிச்சார். கடந்த வாரம் அதான் பார்த்தோம். என் தேவனே என்னை கைவிட்டு சொல்லும் பொழுது கடவுளுக்காக செலுத்த வேண்டிய எல்லா நியாய பிரமாணத்தையும் பூரணமாக செய்து எல்லா பலியையும் செஞ்சு முடிச்சிட்டார். அதை முடிச்சு அவருடைய கடைசி மூச்சு போகக்கூடிய தருணம். அந்த இடத்துல தான் இயேசு எல்லாம் முடிஞ்சு, மனுஷனும் கடவுளுக்கும் செலுத்த வேண்டிய எல்லாம் முடிஞ்சு, மனிதனுக்கும் கடவுளுக்கு கூடிய பிளவு முடிஞ்சு, ரட்சிப்பு முடிஞ்சிச்சு, மீட்பு முடிஞ்சிச்சு. அப்படின்ற அறிந்துதான்
வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறேன்றத வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பின்பகுதியில பார்க்க போறோம். சரிங்களா? இந்த தாகமா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையிலிருந்து 3 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இப்போ தாகம் என்ன தாகம், எப்படிப்பட்ட தாகம், இந்த தாகத்தினுடைய பலாபலன்கள் என்னன்றதை பார்க்க போறோம். முதல்ல இந்த தாகம் சரீர தாகம். அவர் முழுமையாக மனிதனாக இருந்தார்ன்றதுக்கு வெளிப்பாடு தான் அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னவார். இயேசு கடைசியா எப்ப சாப்பிட்டாரு, எப்ப பானம் பண்ணார்? திருவிருந்துல. பஸ்கா ஆயத்த நாளுக்கு முன்னாடி சீசர்களோட வந்து இருந்து சொல்றாரு, இந்த நவமான திராட்சை ரசத்தை லூக்கால சொல்றாரு, இனிமேல் நான் தேவ ராஜ்யத்தை தவிர வேற எங்கேயும் புசிக்கிறது இல்லை, நான் திரும்ப வரையும் புசிக்க மாட்டேன், பானம் பண்ண மாட்டேன் அப்படின்ற. அவர் திருவிருந்த அந்த சீசர்களோடு அனுசரிச்சு இந்த மாலை வேலை முடிஞ்சு அவர் நேரம் எங்க போறாரு? ஒலிவ மலைக்கு, கெத்செமனேக்கு போறார். அங்கதான் கடவுளுக்கும் அவருக்குமான உறவு பிரிக்கப்பட்டு அவர் இருதயத்துல அழுது புலம்பி அந்த உறவினுடைய அந்த கோபாக்கினை பாத்திரத்தை உணர்ந்து என் ஆத்மா வியாகுலத்தோட இருக்குது, நான் மரண வேதனையில இருக்கிறேன். சீசர்களை துணைக்கு கூப்பிடுறார். இந்த சீசர்கள் வரல. அவருடைய வேர்வையின் துளி ரத்தத்தின் பெருந்துளிகளா விழுகுது. அவருடைய உடம்பெல்லாம் நடுங்குது. அவரால் கடவுளுடைய கோபத்தை நேரடியாக சந்திக்க முடியாத வழிகளோட இருக்கிறார். அப்படி அவர் ஜெபித்து 3 முறை விழுகிறாரு. 3 முறை எந்த பதிலும் இல்லை. இப்போ யூதாஸ் வர்றான், போர்ச்சியவர்கள் வர்றாங்க. யூதாசு துரோகத்தோட முத்தம் கொடுக்குறான். யூதாசுடைய துரோகம், பேதுருவுடைய கோபம், அங்கிருந்து ஒரு பட்டயத்தை உருவி பிரதான ஆசனுடைய வேலைக்காரனை வெட்டுறான். அங்கே ஒரு பெரிய கழகம் உருவாகி இருக்கும். ஆனால் இயேசு அதை தடுத்து நிறுத்தி தன்னுடைய அந்த கைதுக்கு அந்த இரவு நேரத்தில் ஒப்பு கொடுத்து அவரை கையையும் காலையும் கட்டி அந்த கூட்டம் அவரை நேராக அண்ணா என்கிற பிரதான ஆசனுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போகிறார். இந்த பிரதான ஆசாரியன் அவரை கேள்வி கேட்குறான். அவர் பதில் சொல்கிறாரு. அங்கே அவர் அவமானப்படுறாரு. இங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரங்களாம் அவர் கன்னத்தில் அடிக்கிறாங்க, அவருடைய தலையில் கொட்டுறாங்க. பெருசா இப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் அந்த அவசரத்தை கிழிச்சு அவர் மரணத்துக்கு பார்க்குறாருன்னா அந்த இரவு நேரத்தில் மிட் நைட்டில் அவரை தண்டனைக்கு நேரம், மரணத்துக்கு நேரம் ஒப்பு கொடுத்து பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறான். இரவு நேரத்தில் பிலாத்து இரவு நேரத்தில் விசாரித்து இயேசுட்ட எந்த குற்றமும் அவன் காண முடியலன்னு சொல்லி அவன் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த யூதர்களிடத்துல இயேசுவாக பரிந்து பேசுகிறான். அவங்க நீ அவர் சிலுவையில் அரைஞ்சே ஆகணும், அவர் தன்னை ராயனுக்கு இணை அதிகாரிகள் ராஜாவா சொல்லான்னு சொன்ன உடனே அவரை பிலாத்து அவரை ஏரோதுக்கு அனுப்புகிறான். இந்த இரவு ஃபுல்லாக இயேசு தூங்கவே, ரெஸ்டே எடுக்கல. அங்கே எந்த தண்ணியும் கொடுக்கல, எந்த உணவையும் கொடுக்கல. அவர் அழக்கிறாங்க. ஏரோதுகிட்ட போனால் ஏரோது அவரை பரியாசம் பண்ணுறான், ஏரோது அவரை கேலி பண்ணுறான். ஏரோதுகிட்ட இயேசு ஒரு வார்த்தையும் பேசலை. மறுபடியும் அந்த இரவோட இரவா பிலாத்துக்கிட்ட அதிகாலையில் கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாம் கூட்டி அந்த பஸ்காவின் நேரத்தில் பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு சிலுவையில் அறையணும். அவங்க ஒன்று கூடி ஒட்டுமொத்த கூட்டமும் அவரை சிலுவையில் அறையும் சொல்லணும். அப்போ அந்த மக்களுடைய கண்ணு முன்னாடி இயேசுவை பிலாத்து வாரனால அடிக்கிறான். உடம்பெல்லாம் பிக்கப்பட்டு 39 கசை அடிப்பட்டு அவர் அடிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் அங்கே உள்ள போர்ச்சவர்கள்லாம் ஒன்று கூடி இயேசுனுடைய தலையில முற்று இடத்தை தூட்டி அவருடைய ஆடைகளை கலைஞ்சு அவரை நிர்வாணப்படுத்தி அவரை கோலால் அடித்து அவருடைய கன்னத்தில் அரைஞ்சு அவரோட உமிழ்ந்து அவருடைய முகத்தில் உமிழ்ந்து அநேக தூசணமான வார்த்தைகளை சொல்லி அவருக்கு சிகப்பான மேலங்கியை கொடுத்து கொண்டு வரான். இப்போ அங்கே இயேசு வலிகளோட அவமானத்தோட நிற்கிறார். இப்போ பிலாத்து அங்கே பார்த்து 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் 6 வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட சொல்கிறான், இவனை ஆல்ரெடி தண்டிச்சிட்டேன், குறையுமா இருக்கிறான், இவனை விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க பரபாச விடுதலை பண்ண இயேசு சிலுவையில் அறை இன்னும் கூப்பிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள், அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே கூப்பிடலாம் அவரை சிலுவையில் அறையும் சொல்கிறாங்க. அப்போ பிலாத்து இந்த குற்றமில்லா ரத்தத்துக்கு நான் இந்த இரத்த பலிக்கு காரணம் அல்லன்னு சொல்லி கையை கழுவி இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுக்குறான். ஏற்கனவே இரவு முழுவதும் அவர் அலைக்கழிக்கப்பட்டு அநேக சரீர பாடுகளோடு மனபாரங்களோடு பிதாவுடைய உதவி இல்லாமல் இருதயத்தில் நொறுக்கப்பட்டு சீசர்களுடைய துரோகத்தால் மனதளவில் அவர் காயப்பட்டு சரீரம் முழுவதும் அவர் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைய காயப்பட்டு இரத்த வெள்ளத்தோடு இருந்து இப்போ அவர் மேலே சிலுவையை தூக்கி வைக்கிறாங்க. சிலுவை மரத்தை தூக்க முடியாமல் தள்ளாடுறாரு. அவருக்கு பதிலாக இன்னொரு மனிதனிடத்தில் சிலுவையை தூக்கி சுமந்து கொண்டு வரார். அந்த சிலுவையை சுமந்து கொல்கதாவுக்கு நிற்கிறார். இந்த கொல்கதாவுக்கு நின்று அங்கே அவருடைய தாயார் உறவினர்கள் முன்னாடி அவர் அநேக பரியாசங்களை பார்க்குறார். அங்கே இருக்கிற கல்லன் அவரை பரியாசம் பண்ணுறான், ஆசாரியர்கள் அங்கே பரியாசம் பண்ணுறாங்க. உண்மையாக
கிறிஸ்துவானா இறங்கி வா அப்படின்றாங்க. மற்றவெல்லாம் ரட்சித்தே நீங்கள் ஒன்றை நீ ரட்சிக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லி அங்கே வழிபோக்கர்கள், அங்கே இருக்கக்கூடிய போர் சேவகர்கள் எல்லா வகையிலையும் இடத்துலையும் அவர் பரியாசம் பண்ணப்படுகிறார். இதில் பேதுரு அவரை மறுதளித்து ஓடுறான், எல்லா சீசர்களும் ஓடுறாங்க. இவ்வளவு வழிகளை சுமந்து அவர் அந்த காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் சிலுவையில் தொங்குறார். கரெக்டாக 9 மணிக்கு அவரை சிலுவையில் அடிக்கிறார். முதல் பலி செலுத்தப்பட வேண்டிய அந்த நேரம் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அவர் கைகாலில் கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டு தொங்க விடப்படுகிறார், வலிகளோடு இருக்கிறார். திரும்ப நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை அந்தகாரம் உண்டாயிருச்சு. நண்பகல் 12 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் அந்தகாரம் உண்டாகி தேவனுடைய கோபத்துல அவர் கதறி முடிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருடைய உயிர் போகக்கூடிய தருணம் 9ஆம் மணி நேரம்ன்றது இறுதி பலி செலுத்தப்படக்கூடிய தருணம். அந்த நேரத்துல தான் அவர் உயிர் போகிறது. கடவுளுடைய கோபத்தை முழுமையாக சுமந்து இந்த இடத்துல தாகமாறு, அதாவது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த உடம்பு சிலுவையில் தொங்கப்பட்டிருக்கிறார். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான நரம்பு நாளங்கள்லாம் செயலெடுக்கக்கூடிய தருணம். கொஞ்சம் கொஞ்சமா கை காலில் இருந்து, ஏன்னா இங்க ஆணி அடிக்க மாட்டாங்க, இங்க மணிக்கட்டில் தான் ஆணி அடிப்பாங்க. இந்த இடத்துல ஆணி அடிச்சாதான் இந்த போன்ல ஸ்ட்ராங்கா நிற்கும். அதே மாதிரி காலையும் நடு பாதத்துல ஆணி அடிச்சு நிப்பாடி இருக்கிறார். தலையில ஏற்கனவே முட்கிரீடத்தோட அவர் இருக்கிறார். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த வெள்ளத்தோட காயங்களோட உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருந்து ரத்தம் ப்ளீட் ஆகிட்டே இருக்கு, வடிஞ்சிட்டே இருக்கு. உடம்புல உள்ள அந்த நீர்ச்சத்துக்கள் எல்லாம் குறைந்து அந்த இரத்தம் முழுமையாக குறைய பொழுத உடனே ஒவ்வொரு உடம்பினுடைய உறுப்புகளும் செயலுக்கு ஆரம்பிக்கும். அதான் சிலுவை மரணத்துடைய கொடூரம். என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் வேதனையோடு பறிபோகக்கூடிய நேரம். கண்ணு மங்களாகவும், இருதய துடிப்பு வேகமாக துடிக்கும், ஈரல் நுரையீரல் எல்லாம் செயலுக்கு ஆரம்பிக்கும், உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த நரம்பினுடைய இரத்த நாளங்கள் உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் வெடித்து முழுமையான ரத்தம் கொட்டப்பட்டு இந்த தொண்டையினுடைய அந்த ஈரப்பதெல்லாம் குறைஞ்சு உதடுகள் எல்லாம் உலர்ந்து உடம்புல உள்ள அந்த நீர்ச்சத்துக்கள் எல்லாம் வெளியே போன உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆழமான தாகம் ஏற்படும். மரண தருவாயில் நிறைய பேருக்கு அது ஏற்படும். சாக போற நபரை நீங்க சந்திச்சீங்கன்னு சொன்னா அவங்க தண்ணி கேட்பாங்க, அவங்களுடைய தொண்டை வறண்டு போய் பேச முடியாம இருப்பாங்க. அவங்க அந்த உயிர் போகக்கூடிய கடைசி தருணம் என்பது தொண்டை அடைச்சிடும், உதடுகள் தொண்டெல்லாம் ட்ரை ஆயிடும். அப்போ தாகத்துக்காக அவங்க கெஞ்சி அழுவாங்க. பைபிள் பல இடங்கள்ல தாகம்ன்றது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வனாந்தரத்துல இஸ்ரவேல் மக்கள் கடவுளை பார்த்து முறுமுறுத்தாங்க, நாங்க இவ்வளவு வனாந்தரத்துல இருக்கோம், எங்களுக்கு தண்ணியே இல்லை, தாகமே இல்லை, இவர் உண்மையான கடவுளான்னு முறுமுறுத்ததை நம்ம பார்க்கலாம். சிம்சோன் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 15-18 வாசிங்க. பதினஞ்சாவது அதிகாரம் 18வது வசனம். மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரே, உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளை விடுக, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விட வேண்டுமா என்றான். கழுதையோட தாடை எலும்பெடுத்து 1000 பெலிஸ்தர்கள் அவன் கொள்றான். கொன்னதுக்கு அப்புறம் டயர்டாகி அந்த தாகம் அடைகிறான். அவருடைய பலன் எல்லாம் போயிடுச்சு. 1000 பேரை கொண்டு தாகம் அடைஞ்சு சோர்வு அடைஞ்சு கடவுள்கிட்ட சொல்றான், அடியேன் கையினால இவ்வளோ பேரை நான் அழிச்சு இஸ்ரவேலை காப்பாற்றின பொழுதும் இன்னைக்கு தாகத்துல நான் செத்து இருக்கிறேன், தண்ணி இல்லாம உதடுகள் வறண்டு இவன் கையில நான் சாகணுமான்னு சொல்லி கதறதாக வேதம் பல இடங்கள்ல இந்த தாகத்துடைய கொடூர நிலையை சொல்றது. இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய தாகம் என்பது அப்படிதான். அவருடைய கடைசி தருணத்துல, உயிர் போகக்கூடிய தருணத்துல உடம்பினுடைய இயேசு எந்த இடத்துலையுமே தன்னுடைய சரீர வேதனைகளை வெளிப்படுத்தவே. ஆணி கடாவப்படும் பொழுது, தலையில முற்றிடம் வைக்கும் பொழுது, அறையும் பொழுது, துப்பும் பொழுது எங்கேயுமே கதறல. ஒன்று கெத்செமனேல கதறினார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த சரீர வேதனை, அந்த உயிர் போற தருணத்துல இறுதியாக அவர் கத்துறார். அவர் எவ்வளவு தூரம் 100% மனிதனா இருந்தார். ஒரு மனுஷன் தனது மரண தருவாயில எப்படி அவனுடைய உணர்வுகள் எல்லாம் உச்சகட்டமா ஆகி அவன் கதறுவானோ அந்த கதறுதலை இயேசு பெறுகிறார். மரண தருவாயில தண்ணிக்காக, தாகத்துக்காக அவர் கதறுகிறத பார்க்கிறோம். இயேசு சாகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை பார்த்து கேட்ட ஒன்னே ஒண்ணுதான்,
தாகமா இருக்கிறேன், அது மட்டும் தான் கேட்டார். அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு இடம் கொடுக்கல, இப்ப சாகும் பொழுது அவருக்கு எந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர்கள். ஆனா அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 29 சொல்லுது, அவர் தாகமா இருக்கேன்னு சொன்ன காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டது. அவர்கள் கடல் காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்புத்தண்டில் மாட்டி அவர் வாயிலிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். கடற்காளான்னா ட்ரிங்க்ஸ், சிலுவையில மறிக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த வலி, மரண வலியை போக்குறதுக்காண்டி சில ஒயினை கலந்து கொடுப்பாங்க. திராட்சரசத்தோட சேர்ந்து அந்த வலியை மறக்கிறதுக்காக அனத்தீசியா மருந்து மாதிரி கொடுப்பாங்க. இயேசு அதை வாங்கினாரு, ஆனா அவர் குடிக்கல. நீங்க மத்தையில பார்க்கும்பொழுது அவர் ருசி பார்த்து அதை குடிக்க மனதில்லாத இருந்தார் பார்க்கிறோம். அவர் அதை வாங்கி அதை வாங்குறதுக்கு முன்னாடி அவர் தான் ஜீவனை அங்க இழக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அவரு அதை குடிக்கலன்னா, நீங்க சிலுவையில பார்க்கும்பொழுது இயேசுக்கு 3 விதமான பானத்தை கொடுக்குறாங்க. நீங்க மார்க் 15 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். மார்க் 15:13. அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். வசனம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, ஆ 23. அதே மார்க் 15:23. வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபர்ஸ்ட் அந்த அவர் சிலுவையில் அரைஞ்ச உடனே வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை கொடுக்குறாங்க. அவர் அதை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா இது ஒயின் கலந்தது, ஆல்கஹால் கலந்தது, கிட்டத்தட்ட மதுபானத்தை போல கலந்த ஒரு பானம். அவர் அதனால அதை ஏற்றுக்கொள்ளல. லூக்கா 23:36. லூக்கா 23:36. அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து குடிக்க சொன்னாங்க. அப்பயே அவர் அதை குடிக்கல. சரிங்களா? இப்ப 3ஆவதா நம்ம யோவான் 19:29 பாக்குறோம். அவர்கிட்ட மறுபடியும் காடியை நீட்டுறாங்க. ஏன் அவர் குடிக்கலன்னா, ஒரு ஆசாரியன் அவன் பலி செலுத்திட்டு வரும் பொழுது அல்லது ஆலயத்துல இருக்கும் பொழுது அந்த மதுபானத்தையும் திராட்சத்தையும் அருந்தக்கூடாது. லேவியராகமம் 10 அதிகாரத்துல 8-11 வசனம் சொல்றார். ஆராதனைக்குரிய நேரத்தை லேவியன் எந்த விதமான பானத்தையும் அருந்தக்கூடாது. இப்ப அவருக்கு உயிர் போகக்கூடிய தாகம் ஏற்பட்ட பொழுதும் அவர் கையில அந்த காடியை நீட்டிய பொழுதும் அவர் குடிக்க மனதில்லாது இருந்தார். அவர் அதை நிராகரித்தார். எந்த மனிதனும் சாக போற நிலையில அந்த தாகத்தை நிராகரிக்க மாட்டான். ஆனா இயேசு இந்த இடத்துல அவர் முழுமையாக நிராகரித்தார். எதிர்த்த இந்த அவருடைய சரீர தாகம் நமக்கு பிரதானமா என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, எல்லா மனித உணர்வுகளையும் வலிகளையும் இயேசு அனுபவித்தார். உங்களுக்கு எனக்கு ஏற்படக்கூடிய பசி, உங்களுக்கு எனக்கு ஏற்படக்கூடிய தூக்கம், உங்களுக்கு எனக்கு ஏற்படக்கூடிய சரீர எல்லா வழிகளையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அவருக்கு இருந்துச்சு. அவர் 100% மனிதனாக எல்லா வழியையும் சகித்தார். அதனாலதான் மரண தாகமும் அவருக்கு இருந்துச்சு. அந்த தாகத்தை அவரால் தாங்க முடியாம அவர் கதறினார் அப்படின்றத பார்க்கிறோம். இயேசு முழு உலகத்துக்கு அவர் தான் ஜீவன். அது தாகமா இருக்கு என்னிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்துல சொல்றார். இந்த முழு படைப்புக்கு அவர் தான் தண்ணி கொடுக்குறார். முழு படைப்பினுடைய தாகத்தை அவர் தான் தீர்க்கிறார். ஆனா அவ்வளவு பட்ட ஜீவாதிபதியாக்கு ஜீவ நதியான கிறிஸ்துவுக்கு இப்போ தாகமா இருக்கிறார். இந்த முழு உலகத்துல ஒரு நபர் கூட அந்த தாகத்தை தீர்க்க முடியல, மீட்க முடியலன்றதை பார்க்கணும். அவருடைய சாவினுடைய இறுதி மூச்சுல இந்த வார்த்தையை அவர் சொல்றார். இறுதி மூச்சுல அவர் தாகமா இருப்பேன்னு சொல்லும் பொழுது கடைசி மூச்சு வர இந்த மீட்பை நான் நிறைவேற்றி முடிப்பேன்றார். என் உயிர் போகக்கூடிய இந்த கடைசி நேரத்துல கூட நான் கடவுளுடைய கற்பனையை மீறி இந்த பாவிகளை மீட்பதில் மீறி ஒரு பொழுதும் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்றார். தாகமா இருக்கேன்றது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாவிகளை எக்காரணத்தை கண்டும் என் உயிரே போனாலும் நான் கைவிட மாட்டேன். இந்த பாவிகளை ஒரு பொழுதும் ஏமாற்றாமல் இறுதி மூச்சு வர நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பேன் இயேசுன்னு சொல்றான். மரண தருவாயில தனது இறுதியான அந்த விண்ணப்பத்துக்கு பதில் இல்லாத நிலையிலும் கூட அவர் நமது வாழ்க்கையில் அந்த மீட்பை நிறைவேற்றும்படியாக தனது தாகத்தை கட்டுப்படுத்தி இறுதி மூச்சு வர பாவிகளை நேசிக்கக்கூடிய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். என்ன சொல்ல அவர் தாகமா இருக்கிறேன் என்ற வார்த்தையில, என்னுடைய அன்பு இறுதியானது. எனக்கு சாவே வந்தாலும் மரண வழிகள் நான் ருசி பார்த்தாலும் பாவியை மன்னிக்கவும் மீட்கவும் போகாம நான் ஒரு பொழுது விட மாட்டேன்.
பிதா நியமித்த இந்த பிரமாணங்களை நிறைவேற்றி ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக என் ஜீவனை தருவதற்கு தயாராக இருக்கிறேன் சொல்லி சொல்றார். இந்த பகுதி எனக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இயேசுவை போல என்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மரண தருவாயில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உபத்திரவங்கள் மத்தியிலும் இந்த உலகத்துல என்னை இறுதி வரை நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் அவர் மட்டும்தான். மூச்சே போனாலும் உயிரே போனாலும் இறுதி வரை அன்பு கூர்ந்து என்னை காப்பாற்றக்கூடிய ஒண்ணு இயேசுவை தவிர வேற யாராலும் முடியாது. அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை எனக்கு என்ன ஆறுதலை கொடுக்குதுன்னு சொன்னா, வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சு வர உன் கூட நான் இருப்பேன், உன்னை விட்டு பின்வாங்க மாட்டேன், உன்னை விட்டு புரிஞ்சு போக மாட்டேன், அந்த ஜனங்களுடைய மீட்புக்காக நிற்கிறேன்றார். ரெண்டாவது தாகமா இருக்கிறேன்னு சொன்னது வெறுமனே அவருடைய சரீர வழிகள்னால மாத்திரல்ல, உயிர் போது அதனால சொன்னார்ன்றதல்ல. ஏன்னா அது வசனம் சொல்லுது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இப்ப வேதம் எங்க சொல்லுது? சங்கீதம் 69:3 21 இருக்குதா? 69:3 வாசிங்க. சங்கீதம் 69:3 வாசிங்க. நான் கூப்பிடுகிறதினால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. தாவீது அவனுடைய இறுதி தருவாயில இக்கட்டான நிலைகள் இந்த வார்த்தையை சொன்னாலும் கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூர்ந்தவனாக இந்த வார்த்தை பிரதானமாக சொல்லப்படுகிறது அப்படின்றத பார்க்கிறோம். வேதத்துல பல இடங்கள்ல கிறிஸ்துவினுடைய பாடுகளை சொல்லும் பொழுது அவர் தாகம் உள்ளவராக, வறண்ட உதடுகள் உள்ளவராக அவர் இருந்தான்ற வார்த்தை நமக்கு திரும்பமாக சொல்லப்படுகிறது. இப்ப தாகமாக இருக்கின்றது வெறுமனே அவருடைய உடம்புல பிரச்சனை, அவர் சரீரம் மரணத்தை சந்திக்க போகுது அதனால சொன்னாரு அப்படின்றதையும் தாண்டி இது ஒரு ஆத்ம தாகத்தையும் சேர்த்து இருக்குது. இப்ப என்ன அவருக்கு ஆத்ம தாகம்னு சொன்னா, இப்ப 4வது வார்த்தையை நம்ம பார்த்தோம், பிதாவோட பிரிஞ்சிருக்கிறார், அந்த பிரிவை தாங்க முடியாம தாகமா இருக்கிறேன்றார். பிதாவை விட்டு பிரிஞ்ச அந்த தாகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம அந்த பிரிக்கப்பட்டதனுடைய விளைவோடு நான் பிதாவோட ஐக்கியம் கூட தாகமா இருக்கிறேன், மறுபடியும் தகப்பனோட சேருவதற்கு தாகமா இருக்கிறேன். இந்த பிரிவின் வழி, இந்த கோபத்தின் வழி, இது எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க அவரோட நான் சேரணும், நீ அவரை விட்டுறக்கூடாது, அவருக்காக என் ஆத்மா தாகமா இருக்குது. இதை வேணும் பல இடத்துல சொல்றோம். சங்கீதம் 42 தாவீது இதை சொல்றாரு. சங்கீதம் 42:1-3 அந்த மன தாகம், ஆத்ம தாகத்தை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 42:1-3 வாசிங்க. கதறுவது போல பிதாவே தேவனே என் ஆத்மா உன்னை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணிலே எனக்கு உணவாயிற்று. எருசலேமுக்கு வெளியே, யூதேயாவுக்கு வெளியே புறஜாதி தேசத்துல இருந்து தாவீது இதை சொல்றாரு. ஒரு வனாந்தரத்துல உட்காந்து பாக்குறாரு, ஒரு மானு தண்ணி காண்டி காட்டுல அலைஞ்சு தெரியும், தண்ணி இல்லாம மான் உயிர் வாழ முடியாது, தண்ணி இருக்கிறது தெரியும் ஓடும். அதை பார்த்துட்டு சொல்றாங்க, மான் எப்படி தண்ணி காண்டி ஓடுதோ அதை போல தேவனே என்னுடைய ஆத்மா உண்மையில தாகமா இருக்குது, நான் வறண்டு இருக்கிறேன், என் ஆத்மால நிம்மதி இல்லை, என் ஆத்மால வழி இருக்குது, உமது ஆலயம் இல்லாம, உமது சன்னதிக்கு நான் வராம, உமது ஆசரிப்பு கூடாரத்துக்கு வராம, உமது பண்டிகையை ஆசரிக்காம என் மனசுல நான் உடைஞ்சு போய் நிர்பந்தமா நிற்கிறேன், ஆத்ம தாகத்தோட இருக்கிறேன்ற வழியை அவர் அங்க சொல்றார். 143 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 143:6. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. சொல்றாரு, என் வாழ்க்கை வறண்ட நிலத்தை போல இருக்குது, வறண்ட நிலம் ஒண்ணுக்கும் பயன்படாம வறட்சியில இருக்கும், அந்த வறண்ட நிலத்துக்கு தண்ணி அவ்வளவு தேவை, அந்த நிலம் துடிக்கணும், அந்த மாதிரி சொல்றான். என் ஆத்மா கடவுள் மேல தாகமாக நின்று கொண்டிருக்கிறது அப்படின்றத பிரதானமாக சொல்றாங்க. அப்போ இந்த தாகமாக இருக்கேன்றது இது ஒரு பிரிவினுடைய இயக்கம், ஒரு அன்போட இயக்கம். பிதாவை விட்டு, திருத்துவ ஐக்கியத்தை விட்டு, கடவுளுடைய அன்பையும் உறவையும் விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த கூக்குரல்ல அவர் சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன், இந்த பிரிதலை என்னால ஒரு பொழுதும் தாங்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். அவருடைய ஆத்ம தாகத்தை முன்னிலைப்படுத்தி அங்க சொல்ற, அதனாலதான் அவரு அவங்க அந்த காடியை கொடுக்கும் பொழுது அதை நிராகரிக்கிறார். என்னுடைய தாகம் அந்த தண்ணி இல்லை, என்னுடைய தாகம் இந்த பானம் இல்லை, என்னுடைய தாகம் ஆத்ம தாகம், நான் பிரிக்கப்பட்ட இந்த அன்புனால உடைக்கப்பட்ட இந்த தாகத்தை நான் சொல்றேன். அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் பலவித தாகத்தோட வாழ்றான், ஒவ்வொரு மனித இருதயமும் பல தாகத்தோட அது இருக்குது. அவன் அந்த ஆத்மாவினுடைய வெறுமை, அந்த ஆத்மாவினுடைய தாகத்தை
இந்த உலகத்திலிருந்து பெற்று தீர்க்கும்படியாக பல காரியங்கள் நோக்கி ஓடுறான். இந்த உலகத்துல பல விதமான இன்பங்களை தேடி ஓடுறான். பணத்தை நோக்கி ஓடுறான், வேலையை நோக்கி ஓடுறான், புகழை நோக்கி ஓடுகிறான். அந்த ஆத்ம தாகம் எங்கடா சந்தோஷத்தை கிடைக்கும், எங்கடா மகிழ்ச்சியை அடையலாம், எங்கடா இந்த ஆத்மாவினுடைய வெறுமையை போக்கலாம்னு சொல்லி பல இடங்களை ஓடி அலைகிறான். இருதயம் பல சிற்றின்பங்களை தேடி ஓடுது, பல சுற்றுலா தலங்களை தேடி ஓடுது, பல மனிதர்களை தேடி ஓடுது, பல இடங்கள்ல அந்த ஐக்கியத்தையும் அன்பையும் தேடி ஓடுறான். ஆனால் இறுதியா இந்த உலகத்துல அவனுடைய ஆத்மா வெறுமையாகி அவனுடைய இருதயம் தாகத்தோட நிற்குது. இயேசுதான் நம்ம யோவான் 4 சமாரிய ஸ்திரீட்ட அவர் சொல்றாரு. அங்கதான் தாகத்தை குறித்து முதல்ல யோவான் நமக்கு பதிவு செய்யறாரு. யோவான் 4வது அதிகாரத்துல 13வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 14 அப்படியே 14 வாசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஓடுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். சொல்றாரு, இந்த தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் உன்னை கேட்கக்கூடிய தண்ணி இந்த குளத்தினுடைய தண்ணீர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை போல இருக்கலாம். ஆனா அந்த தண்ணீர் ஒரு பொழுதும் மனிதனுக்கு தாகத்தை தீர்க்க, அது மறுபடியும் அந்த தாகத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கும். இந்த உலகத்துல நம்ம சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேடி நம்முடைய ஆத்ம தாகத்தை திருப்தி பண்றதுக்கு நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் என்ன ஆசைப்பட்டாலும் இறுதியா மறுபடியும் தாகம் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளாக நம்ம வந்து நிற்போன்றதை இயேசு அவர்களுக்கு சொன்னார். இப்ப ஏன் என்னுடைய ஆத்மா தாகமா இருக்குது, ஏன் என்னுடைய மனசு தாகத்தால வறண்டு இருக்குதுன்னு சொன்னா, பாவம் இருக்கக்கூடிய எல்லா இருதயமும் தாகத்தோட தான் இருக்கு. பாவம் இருக்கிறனாலதான் மனசுக்கு நிம்மதி இல்லை. பாவம் இருக்கிறனாலதான் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் மனுஷன் இழந்திருக்கிறான். பாவம் மனிதனை மறுபடியும் வெறுமையாக்கி அவனுடைய உள்ளான இருதயத்தை தாகத்தால சாகடிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவம் நித்திய வர மனிதனுக்கு இருக்கு. தாகம் மனிதனுக்கு நரகத்துல போனாலும் இருக்கும். லூக்கா 16:24 நம்ம தான் பார்க்குறோம். லூக்கா 16:24 காலையில் அந்த ஓமையை சிந்திச்சோம். அந்த ஓமையில இருந்து இந்த நரகத்திலிருந்து ஒருத்தன் தாகத்துக்காக கதர்னதை பார்க்குறோம். வாசிங்க லூக்கா 16:24. அப்பொழுது அவன், தகப்பனாய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். நரகத்துல இருந்து கூட ஒருத்தன் தாகத்துக்காக கெஞ்சுறான். அவனுடைய ஆத்ம தாகத்தை எந்த மனிதனாலும் அங்க திருப்திப்படுத்த முடியலைன்றதை பார்க்கணும். என்ன தாகம்னா, கடவுள் இல்லாத ஒவ்வொரு மனிதனும் தாகத்தோட தான் வாழ்றான். கடவுள் இல்லாத ஒவ்வொரு மனித இருதயமும் தாகத்தோட தான் இருக்கு. ஆதாம் என்னைக்கு கடவுளை விட்டு புரிஞ்சானோ அன்னைக்கே அவனுடைய இருதயம் தாகத்தோட இருக்கு. அப்ப அந்த தாகத்தை போக்குறதற்கு தேவனை தவிர வேற யாராலையும் முடியாது. படைத்த தேவன் தான் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தாகத்தை போக்குறவராக இருக்க முடியும். யோவான் 7:37-39 ஏசாதான் சொல்றாரு. யோவான் 7ஆம் அதிகாரம் 37-39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்க, பஸ்கா பண்டிகையில திரள் கூட்டமான மக்கள், அவங்களுக்கு தண்ணி பிரதானமானது, அதை தூக்கி அவங்க அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதான் ஏசு சொல்றாரு, தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் சொல்லி சொல்றார். உன் மனசு வெறுமையா இருக்கா, மனசு எம்டியா இருக்கா, உன் மனசுல சஞ்சலா இருக்கா, தாகம் இருக்குதா, என்னைய தவிர வேற யாரும் உன்னை திருப்திப்படுத்த மாதிரி, நான் தான் ஜீவன் தரக்கூடிய ஜீவ தண்ணீராக, ஆத்மாவினுடைய வழிகளை போக்குறவராக, இருதயத்தினுடைய சஞ்சலத்தை போக்குறவராக, உபத்திரவத்தின் மத்தியில விடுதலை தரக்கூடிய நபராக நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கின்றதை இயேசு அவர்களுக்கு சொன்னார். அப்ப ஒவ்வொரு மனித இருதயமும் தாகத்தோட இருக்குது, வெறுமையோட இருக்குது, மகிழ்ச்சியற்று இருக்கிறது, இக்கட்டான நிலையில இருக்குது. இதை போக்குவதற்கு கிறிஸ்துவை தவிர வேற யாராலையும் முடியாது. நம்முடைய இருதய பாரம், நம்முடைய ஆத்ம தாகம், இதை எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான்.
விஷயம் என்னன்னா, என் ஆத்மா தாகத்தோட இருக்குதா, அன்பின் தாகத்தோட இருக்குதா, ஐக்கிய தாகத்தோட இருக்குதா, இளைப்பாறுதலின் தாகத்தோட இருக்குதா? இதெல்லாம் அறிஞ்சுதான் இயேசு அந்த மக்களை பார்த்து, அந்த கூட்டத்தான மக்களை பார்க்காரு. எல்லாம் அலையிறான், எல்லாம் சஞ்சலத்தோட இருக்கிறான், எல்லாம் ஆலயத்துக்கு போறேன்றான், பிரச்சனையோட இருக்கிறான், எல்லாம் கடவுளை தேடி போறேன்றான், கண்ணீரோட இருக்கிறான், எல்லாம் கடவுளை கும்புறேன்றான். ஆனா அவனுடைய ஒவ்வொருத்தனுடைய இருதயமும் நொறுங்குண்டு நறுங்குண்டு, கடவுளோட உண்மையான ஐக்கியம் இல்லாம சஞ்சலத்தோட இருக்கிறான். கடவுளை தவறா புரிந்து கடவுளிடத்துல தவறான ஆராதனைகளை செய்து கொண்டவனாக இருக்கிறான். அதை போக்குவதற்கு இயேசுவை தவிர வேற எந்த வழியில் என்றது இயேசு என்ன சொல்றான்? பிரிவின் தாகத்தோட இருக்கக்கூடிய அவருடைய இருதயத்தினுடைய வழி ஒவ்வொரு மனிதனுடைய வழியை சொல்லும். ஒவ்வொரு மனிதனும் கடவுளற்று இந்த தாகத்துல கட்டாயம் வந்து நிற்க வேண்டும் தான் சொல்லும். என் தாகத்தை போக்குறதுக்கு இயேசுவை தவிர வேற எங்க போனாலும் நான் போலியாயிருந்தேன். மாயையான காணல் நீரை தேடி ஓடுறதா இருக்கும். நிம்மதியை தேடி எங்கெங்கெல்லாம் ஓடுறோமோ அதெல்லாம் வெறுமையாயிரும். இயேசுவை தவிர வேற எந்த இடத்துல நீங்க நிம்மதியை தேடி போனாலும் நீங்க தோக்கப்படுவீங்க. அவருடைய சமூகத்தை தவிர வேற எந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் தேவை நினைச்சு ஓடுறீங்களோ அதெல்லாம் போலியான காணல் நீராக மாறும். அவர் ஒருத்தர் தான் மெய்யான ஜீவ தண்ணீராக இருக்கிறார். ஆத்ம வெறுமை, ஆத்ம மகிழ்ச்சியற்ற தன்மை, இதெல்லாவற்றிற்கும் கிறிஸ்து ஒருத்தர் தான் முக்கியமானவர். மூணாவதா இயேசு இங்க தாகமா இருக்கேன்னு சொல்லும் பொழுது இது ஐக்கிய தாகத்தை சொல்லுது. முதல்ல சரீர தாகம், ரெண்டாவது ஆத்ம தாகம், மூணாவது ஐக்கிய தாகம். என்ன ஐக்கிய தாகம்? அப்புறம் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, நீ எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்ப என் ஜனங்களோட நான் ஐக்கியப்படணும், அந்த மீட்கப்பட்ட பாவிகளோடு நான் சேர்ந்திருக்கணும், அந்த பாவிகளுக்காக என் ஆத்மா தாகமா இருக்கிறது. என்னுடைய ஜனங்கள் அவர்களுக்காக ரத்தம் சிந்தி அவர்களுக்காக இந்த மரணத்தை தழுவுகிறன்னா அவர்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்கிற தாகத்தை அவர் அங்க சொல்றார். அவருடைய சொந்தமான ஜனங்களுக்காக அவர் தண்டனை அனுபவிச்சு அந்த ஜனங்களுடைய மீட்பின் சந்தோஷத்துல ஐக்கியப்பட விரும்புகிறார். யோவான் 17வது அதிகாரத்துல 20 வசனம். யோவான் 17வது அதிகாரம் 20 24 வசனம், 153வது பக்கம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மிலும் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 23 வருஷம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். 21 அவர் தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா? நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்கவும் வேண்டிக் கொள்ளணும். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், அதான் நான் வேண்டேன். நம்ம ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 24 திரும்ப சொல்றாரு, உலக தோற்றத்திற்கு முன்பாக நீர் என்னில் அன்பா இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். நான் எங்க இருந்தாலும் என்னுடைய ஜனம் என் கூட இருக்கணும். நான் உங்களோட இருக்கிறது போல என்னால மீட்கப்பட்ட ஜனம் என் கூட இருக்கும். அவர்கள் விட்டு நான் ஒரு பொழுதும் பிரிந்து போக முடியாதுன்றத சொன்னார். அதான் அவர் பரமேறும் பொழுது சீசர் இடத்துல சொன்னார், உலகத்தின் முடிவு பறிந்து நான் உன் கூட இருக்கிறேன், நீ என் கூட இருக்கிற, நான் உன் கூட இருக்கேன், உங்களோட ஐக்கியம் உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். தாகமா இருக்கிறேன்றது நமக்காக, நம் மீது ஐக்கியப்படும்படியாக, நம்மோடு உறவு கொள்ளும்படியான ஒரு தாகத்தை சொல்றார். உண்மையான அன்பு அது பிரிவை விரும்பாது. உண்மையான அன்பு அந்த பிரிவை எக்காரணத்தை ஏற்காது. பரவாயில்ல, இயேசு இந்த இடத்துல மிக தெளிவா அந்த பிரிவை விரும்பாம அந்த ஐக்கியத்தை விரும்பும்படியாக தாகமா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். பிரிந்து வாழ முடியுதுன்னு சொன்னா அங்க உண்மையான அன்பு இருக்க முடியாது. அன்பு இருக்குதுன்னு சொன்னா அங்க உண்மையான ஐக்கியமும், அது இழப்பதற்கும் அது சாவதற்கும் தயாரா இருக்கும். இயேசு அந்த உயிர் போற நெடுவிலும் கூட தன்னுடைய ஜனங்களோட ஐக்கியத்தை, அந்த ஐக்கிய தாகத்தை அவர் சொல்லுவதாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 22:17 நமக்கு திரும்ப சொல்லுது. வெளிப்படுத்தல் 22:17 நான்
வாசிங்க வாசிங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பார்களே. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். பைபிள் கடைசியாக கொடுக்கக்கூடிய அழைப்பு தான். இதே பாட்டுல கடைசி அழைப்பே சொல்லுது, திருச்சபை இயேசுவை வான்னு சொல்லட்டும். கேட்கக்கூடிய சத்தியம் செய்யக்கூடிய மக்களும் கிறிஸ்து வர வேண்டும் என்று வாஞ்சிப்பார்களாக. தாகமா யாரெல்லாம் இருக்கிறானோ, யாரெல்லாம் இந்த உலகத்துல நாவரண்டு ஆத்ம வெறுமையோடு நிம்மதியற்று இருக்கிறானோ, அவன் எல்லாம் ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவனிடத்துல வரக்கூடாது. அவர் இலவசமா அந்த தண்ணீரை அவனுக்கு கொடுத்து அவனுடைய வறட்சியை போக்குறவராக இருக்கிறார். இப்போ மூணாவது தாகம் அவருடைய ஜனங்களோடு ஐக்கியத்தை, உங்களோட என்னோட அவர் ஐக்கியத்தை விரும்புகிறார். தாகமா இருக்கின்ற வார்த்தை உங்களுக்காக எனக்காண்டி சொன்னேன். தயவு செஞ்சு என்னோட வந்துடும். வறண்ட வாழ்க்கையில வாழாத, இக்கட்டுல இருக்காது, உன் தாகத்தோட இந்த உலகத்துல கடந்து போகாத, நிம்மதியற்று சஞ்சலமற்று இந்த உலகத்தோட போராடிட்டு இருக்காரு. என்னுடைய சமூகத்துல இருந்து என்னுடைய அன்பை ருசிப்பாரு இருந்தார். என் வாழ்க்கை வறண்டு இருக்குதா? வறண்ட நிலத்தை போல என் இருதயம் இருக்குதா? என் மனசுல சஞ்சலமும் தாகமும் நிறைஞ்சிருக்குதா? என் இருதயம் உடைபட்டு சோர்விட்டு இருக்குதா? ஏசு ஏன் தாகமா இருக்காருன்னா, அவர் அன்பு இல்லாம இருக்கிறாரு, அவர் ஐக்கியம் இல்லாம இருக்கிறாரு, அவர் பிரிவுகளோடு வலிகளோடு உடைக்கப்பட்டிருக்கிறார். அதனால தாகமா இருக்கேன். நான் தனியா இருக்கிறேன், என் பிதாவும் இல்லை, என் ஜனங்களும் என்கிட்ட இல்லை, அதனால நான் தாகமா இருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், என் வேலை முடிஞ்சு, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சிட்டேன். என்னை ஐக்கியப்படணும், எனக்கு நான் பிதாவோட ஐக்கியப்படணும், என் ஜனங்களோட ஐக்கியப்படணும். அந்த தாகம் எனக்குள்ளாக இருக்கிறது. உண்மையான அன்பு எப்பயுமே ஏங்கும், அந்த ஐக்கியத்தையும் அந்த இணைப்பையும் ஏங்கும். அந்த ஏக்கத்தை தான் இயேசு சொல்றாரு. ரொம்ப சிறப்பா உங்கள் மீதான என் மீதான அன்பினுடைய ஏக்கத்தை அவர் அங்க சொன்னார். இப்ப நம்முடைய இருதயம் அவருக்காக ஏங்குதா? அதாவது பைபிள் கடைசியா சொல்லுது, மனவாட்டியும் ஆவியும் வா என்பார். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும், இயேசுவால மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவின் இடத்துல தாகத்தை தீர்க்கும்படியாக அவரோடு இணைவதற்காக அவன் தன்னை அர்ப்பணிப்பானாக என்ற வார்த்தையை இயேசு அங்க பிரதானமாக சொல்றார். வாழ்க்கை உடைபட்டு நொறுக்கப்பட்டு சோர்வுற்று வறண்டு இருக்குதுன்னு சொன்னா, இயேசுவினுடைய சமூகத்தை தவிர வேற எந்த இடமும் நம்முடைய தாகத்தை போக்க முடியாது. ஜீவ தண்ணீராகி அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். அவர்கிட்ட வந்தா மட்டும்தான் மனசு ஆறுதல், அவர்கிட்ட வந்தா மட்டும்தான் இருதய சந்தோஷம், அவர்கிட்ட வந்தா மட்டும்தான் மனதினுடைய பாரங்கள் எல்லாம் களைந்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தர முடியும். இயேசுகிட்ட வரமா, பிரச்சனையில எங்க போறோம், விபத்துவத்துல எங்க போறோம், மன சஞ்சலத்துல எங்க போறோம்? அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது, அவரோடு ஐக்கியப்படும் பொழுது, அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஜீவ தண்ணீரை நம்முடைய இருதயத்துல ஊற்றுகிறவராக இருக்கு. அவர்கிட்ட போவோம், அவரிடத்துல ஜீவ தண்ணீரை பருகும் பொழுது திருப்தியோடு கடமை செல்லும். என்னிடத்துல ஜீவ தண்ணீரை பருகிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாதுங்க. என்னோடு பயணிக்கிறவன் திருப்தியோடு இந்த உலகத்தை கடந்து போவான்னு சொல்லி சொல்றான். ஆனா இந்த ஜீவ தண்ணீரை நிராகரிக்கிறவன் நித்திய காலமா தாகமா தான் வாழும். இப்ப தாகமா இருக்கிறேன்ற வார்த்தை ஒரு எச்சரிப்பை சொல்லுது. என்ன எச்சரிப்பை சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல எல்லா மனிதனும் தாகத்தோட இருக்கிறான். அந்த தாகத்தை போகக்கூடிய ஒரு தண்ணீர் இருக்குது. இந்த ஜீவ தண்ணீர் இடத்துல வராத ஒவ்வொரு மனிதனும் நித்தியமா தாகமா போக்குவான். நரகத்துல அவன் தாகத்தோட தான் இருக்க போறான். இந்த உலகத்துல இயேசுவின் இடத்துல வராத, மனம் திரும்பாத, ஒப்புரவாகாத ஒவ்வொரு மனிதனும் அதை நித்திய காலமா சரீரத்திலையும் மனதிலையும் நாவரண்டு வறண்ட ஆத்மாவோட வறண்ட இருதயத்தோட அன்பு இல்லாம ஐக்கியம் இல்லாம கடவுளை விட்டு முக்கியமா நித்தியமாக பிரிக்கப்பட்ட வாழ்ற வாழ்க்கை தாகம் உள்ள வாழ்க்கை. உங்களுக்கு எனக்கு ஏன் சமாதானம் இல்லை, உங்களுக்கு எனக்கு ஏன் நிம்மதி இல்லை, உங்களுக்கு எனக்கு ஏன் இடைப்படுதல், இருதய உடைப்பு, பிரிவு, குழப்பம், சஞ்சலம், இது எல்லாம் ஏன் இருக்குன்னு சொன்னா கடவுளோட ஆத்மா. அகஸ்டின்ற ஒரு போதகர் சொல்றாரு, என் ஆத்மா கடவுளிடத்துல இலை பாராம இந்த உலகத்துல வேற எங்க இலை பாராதுங்க. கடவுளிடத்துல இலை பாராம இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் அலைந்து திரியக்கூடிய மான்களை போலதான் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம அப்படிதான் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். எதையோ தண்ணி நினைச்சு, எதையோ ஜீவ தண்ணி நினைச்சிட்டு இருக்கிறோம். எதையோ நம்முடைய தாகத்தை தீர்க்குன்னு நினைக்கிறோம். அதுல மனுஷனை வைக்கிறோம், வேலையை வைக்கிறோம், பதவியை வைக்கிறோம், பணத்தை வைக்கிறோம், பல காரியங்கள் எல்லாமே காணல் நீரா மூழ்கிருக்கு. எது மேலாம் நம்முடைய நம்பிக்கை இருக்குதோ, எதெல்லாம் நம்மளை சரியாக்கும் நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை ஏமாற்றிடும். உங்களையும் என்னையும் திருப்தியோடு ஜீவனுள்ள ஒரு வாழ்வை தரக்கூடியவர் இயேசு ஒருத்தர் மட்டும்தான். அதை சிலுவையில் அவர் செய்திருக்கிறார். இந்த 4வது வார்த்தை உங்களுக்கு எனக்கும் மிக அடிப்படையான ஒன்று சொல்லுது. நீங்களும் நானும் தாகத்தோடு இருக்கிறோம். தாகத்தை போக்குறதுக்கு அவர் மட்டும்தான் வழி, அவர் நோக்கி போறது மட்டும்தான் வழி.
வேற எங்கேயும் யார் இடத்துல எப்பொழுதும் ஒரு பொழுதும் சமாதானம். நீங்க போறோமா அதான் கேள்வி. நமக்கு இதெல்லாம் தெரியுது, நமக்கு வழி தெரியுது, நமக்கு அவர் தான் தீர்வுன்னு தெரியுது, அவருடைய சமூகம் தான் நிம்மதின்னு தெரியுது. ஆனால் நாங்கள் போக மாட்டேன். இன்னமும் இந்த உலகத்துல இன்னமும் அவரை தவிர வெளியே சந்தோஷத்தை தேடுறோம், அவரை தவிர வெளியே நிம்மதியை தேடுறோம், அவரை தவிர வேற இடத்துல சந்தோஷத்தையும் சிற்றின்பங்களையும் தேடி தோத்து போறவங்க. வேற அப்படி இருந்தாலும் நம்ம மனம் திரும்பி வேதம் நம்ம கடைசியாக எச்சரிக்குது. இந்த 5வது வார்த்தை அன்பினுடைய ஆழத்தையும் சொல்லுது, நம்முடைய பாவத்தினுடைய எச்சரிக்கையும் சொல்லுது. நமக்காக அவர் தாகமா இருக்கிறார். 2 கைகளை விரித்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள நீங்க எல்லாரும் வாங்க, நான் இளைப்பாறுதலை தர்றேன்றார். என்னிடத்துல வருகிற ஒரு பொழுது நான் தள்ளுறதில்லை என்றார். உங்க பிரச்சனை, உங்க கவலை, உங்க உபத்துவத்தை கொண்டு போய் அவருடைய பாதத்துல வைங்க. இவ்வளோ பெருசா இருக்குது, இவ்வளோ கஷ்டமா இருக்கிறேன், இவ்வளோ வலியோட இருக்கிறேன், இருதயத்தை குணப்படுத்துங்க, என்னை மன்னித்து என்னை சுத்தப்படுத்துங்க, எனக்கு ஜீவ தண்ணீர் கொடுங்க, ஜீவ தண்ணீரும் இந்த வார்த்தையின் மூலமாக என்னை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி கேளுங்க. கடவுளுடைய வார்த்தை ஒன்று மட்டும்தான் நம்மளை பூரணமாக திருப்திப்படுத்தும். இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும். தேவ சமூகத்துக்கு போவோம், கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவோம். தினந்தோறும் தண்ணி எப்படி குடிக்கிறோம், தினந்தோறும் எப்படி தண்ணியை குடிக்க தாகமா இருக்கிறோம், அதே போல தினந்தோறும் இயேசுவை பருகிறதற்கும் இயேசுவை நேசிப்பதற்கும் இயேசுவோடு இணைந்திருப்பதற்கும் முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.